ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another கண்டிங் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேமிலிக்கு நடந்த அமானுஷமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் சிவான்ற ஒரு பையன் இருக்கிறான். அண்ட் இந்த கதையில் மெயினே அந்த சிவான்ற பையன்தான். ஸோ இந்த கதை எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி வீடு போடுறதுக்காக ஒரு லேண்ட் வாங்குகிறாங்க. அண்ட் அந்த லேண்டில் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பூமி பூஜை போடுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தாங்க இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க பூமி பூஜை போடும்போதே அதுக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமும் அதையும் மீறி அந்த இடத்துல பூமி பூஜைலாம் போட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு வீடு கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல 2-3 பேர் வேலை பார்க்குறவங்க இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் மறுபடியும் அந்த வீட்டை கட்டி ஒரு வழியாக அந்த வீட்டை கட்டி முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த வீடு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டியோட பேரன் சிவான்ற பையனுக்கு தான் அந்த வீடு. ஒரு வழியாக அந்த வீட்டை கட்டி முடித்து அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சவும் ஆரம்பித்தாங்க. ஸோ பால் காய்ச்சி முடித்து கணபதி ஹோமம்லாம் முடித்த உடனே அந்த வீட்டுக்கு குடி போகிறாங்க எல்லாருமே. அண்ட் போயிட்டு இனிமே தான் சம்பவமே ஆரம்பிக்குது. ஸோ இனி என்ன நடக்குதுன்னா, ஒரு 2 நாள் எதுவுமே நடக்கலை. அண்ட் 3ஆவது நாள் நைட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து ஏதோ பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இவங்களுக்கு வித்தியாசமான சத்தங்கள்லாம் அந்த வீட்டிலேருந்து கேட்டிருக்கு. அண்ட் அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பயங்கரமாக பயந்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்குதான்னு மந்திரிச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்படி மந்திரிச்சு பார்த்ததில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி போயிடுறது. அண்ட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்தது இந்த சிவான்ற பையன். ஸோ அதனால தான் என்னவோ இந்த கதையில் அவன் ஒரு மெயின் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த சிவா இப்போ என்ன பண்ணுறான்னா, டெய்லி காலேஜ் போயிட்டு பைக்கில் வந்துட்டுருக்குறான். ஸோ அந்த டைம் பார்த்து நைட் என்ன ஆயிடுதுன்னா, இவன் வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அண்ட் இவன் அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணி பின்னாடி ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துருக்கான். ஸோ அப்படி இவன் பார்த்ததில் பின்னாடி எதுவுமே இல்லை. அண்ட் இவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த வீட்டுக்கிட்ட வந்ததுனால தான் இந்த சத்தம் கேட்குது. ஸோ அப்போ நம்ம வீட்டில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவன் அப்படியே போய் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். ஸோ அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் நம்ம மந்திரவாதிலாம் கூப்பிட்டு பார்த்தாச்சு, அங்கே ஒன்றும் இல்லை, நீயா ஏதோ கற்பனை பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லி இவன் அப்படி சமாதானப்படுத்துகிறாங்க. அண்ட் சிவாக்கு இன்னமும் அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, எது அந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்குதா இல்லையா அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வீட்டில் யாரும் இல்லாத அந்த டைமில் இந்த சிவான்ற பையன் அவனுக்கு தெரிஞ்ச பிளாக் மேஜிக் கற்றுக்கிட்ட ஒரு நபரை கூட்டு வந்து அவன் வீட்டில் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்குறான். அண்ட் இனிமே தான் சம்பவமே இருக்குது. அப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் ஏகப்பட்ட பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் இப்போ தான் சிவாவுக்கு புரியுது, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் இவங்க எல்லோரும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மள்கிட்ட அப்படின்னு. இப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளாக் மெஜிஷியன்கிட்ட சொல்லி அந்த பேயை போக வைக்க முடியுமா, எதனால அது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பிளாக் மெஜிஷியன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உள்ள ரோட்டில் ஒரு பையன் நடந்து வந்துட்டு இருந்திருக்கான். அண்ட் அந்த பையனை ஒரு லாரி அடித்து தூக்கி அவன் இந்த இடத்துல தான் வந்து விழுந்து இறந்ததாக சொல்லப்படுது. அந்த பையனோட ஆவி தான் இப்போ உங்கள் வீட்டில் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு சிவா என்ன சொல்கிறான்னா, அப்போ இதை ஒன்றும் பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியனை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்ணி அந்த பையனை அந்த இடத்த விட்டு விரட்டுறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஸ்டோரி. உங்களுக்கு ஏதாச்சும் உண்மை சம்பவம் நடந்திருக்குன்னா இங்கே தெரிகிற இந்த இமெயில் ஐடிக்கு நோட்ஸ் அனுப்புங்க. கெயின் பிரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.